இன்னைக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவிங் நியூ வேர்ல்டு படத்துல ஃபியூச்சர்ல நடக்க போற மல்டிவர்ஸ் சாகாவை அமைக்கிற மாதிரி இந்த படத்துல கொடுக்கப்பட்ட டீடைல்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த நேரத்துக்கு இந்த படத்தை எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கான ரிவ்யூவை நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மத்த மார்வல் படங்களை இந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஆவரேஜா ஒரு ஓகேன்ற மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. இருந்தாலும் இந்த படம் பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நிறைஞ்ச ஒரு தரமான மார்வல் படங்கள்ல இந்த படமும் ஒரு படமா இருக்கும். கேப்டன் அமெரிக்கா பிரேவிங் நியூ வேர்ல்டு படம் 2-3 மந்த்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ரிசீவ்ஸ் போயிட்டு தான் இருந்தாங்க. மல்டிவர்ஸ் சாகாக்காக இந்த புது கேப்டன் அமெரிக்கா வச்சு என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு சுத்தமா தெரியாது. ஒரு சில பேர் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் அவ்வளவு மோசமா இல்ல. புது கேப்டன் அமெரிக்காவை சாம் வில்சன் வந்திருக்க சமயத்துல கேப்டன் அமெரிக்காவோட இடத்துல இருந்து இவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல வரவேற்பா இருந்திருக்கும். ஃபியூச்சர்ல நடக்க போற மல்டிவர்ஸ் சாகாக்காக இந்த படத்துல என்னதான் லீடப்பா கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது போஸ்ட் கிரெடிட் சீனை தாண்டி படத்துல அங்கங்க ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் கொடுக்க தான் செஞ்சிருக்காங்க. அதுல முக்கியமா ரெட்டுகள் பிரசிடென்ட் ராஸோட மரணத்தோட எல்லாம் முடிஞ்சிடும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு கிடைச்சிருக்க ரெட்டுகளுக்குன்ற சக்தினால அவரோட உயிரையும் ரெட்டுகளுக்கை தனக்குள்ள தக்க வச்சுக்கிறாரு. படத்தோட முடிவுல ரெட்டுகளுக்கு என்னதான் பேசி கேப்டன் அமெரிக்கா சமாதானப்படுத்திருந்தாலுமே ஃபியூச்சர்ல ரெட்டுகளுக்கு யாராலையும் தடுக்க முடியாத மாதிரி கோவத்தோட பயங்கரமா யாராலையும் தடுக்க முடியாத மாதிரி கிரீன்களுக்கு மாதிரி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிரீன்களுக்கு ஒரு பக்கம் எம்சியூல வீக் ஆகிட்டு இருக்க சமயத்துல ரெட்டுகளுக்கு வச்சுதான் ஹல்கே முட்டு கொடுக்கப்படலாம். ஃபியூச்சர்ல ரெட்டுகளுக்கு வச்சு கூட எம்சியூவை பெருசா பிளான் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுக்கு அடுத்தபடி அடமாண்டியம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான ட்ரைலர்ல அடமாண்டியத்தை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அப்பவே இந்த படத்தோட கதை அடமாண்டியத்தை நோக்கி தான் நகரப்போகுது அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி எக்ஸாக்டா அந்த படத்துல கிட்டத்தட்ட கொடுத்திருந்தாங்க. வக்காண்டா மக்கள் வைப்ரேனியத்தை தன்னோட நாட்டோட பொக்கிஷம் தன்னோட நாட்டுக்குள்ள மட்டும்தான் பயன்படுத்தப்படணும்னு வைப்ரேனியத்தை அவங்க நாட்டோட பொக்கிஷமா அவங்க நாட்டுக்குள்ள பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அடமாண்டியத்தை அந்த படத்துல எல்லாரும் சரிசமமா அடமாண்டியத்தை பயன்படுத்திக்கணும்னு ராஸ் ஆர்டர் பாஸ் பண்றதோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அடமாண்டியம் எப்படி உல்வரின் உடம்புக்குள்ள அவர் எலும்போட சேர்ந்து மறைக்கப்பட்டிருக்கோ இது மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருக்க அடமாண்டியத்தை வச்சு வேற ஏதாவது அவங்க புதுசா உருவாக்குற மாதிரி போஸ்ட் கிரெடிட் சீன்ல காட்டப்படலனா கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்க அடமாண்டியத்தை வச்சு என்னதான் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரதான் செய்யுது. இதுக்கான தெளிவான விளக்கத்தை அவங்க படத்துல எங்கேயுமே சொல்லணும்னாலும் கண்டிப்பா அடமாண்டியத்தை வச்சு இவங்க ஏதாவது பெருசா பண்ணி தான் ஆகணும். அப்படி அடமாண்டியத்தை வச்சு என்னதான் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த படத்துல லீடரை காட்டியிருப்பாங்க. ஒரு சீக்வன்ஸ்ல சாம் வில்சன் லீடரை மீட் பண்ணும்போது அப்போ லீடர் சாம் கிட்ட அது வந்துட்டு இருக்கு, நான் அதை பார்த்திருக்கேன். இந்த உலகத்தை காப்பாத்துற சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் நீங்க மட்டும் தான் நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம இந்த உலகம் மாதிரி ஒரு உலகம் தான் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த இடத்த மத்தவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிற கடமை உங்களுக்கு இருக்கும்போது அதை மீறி இங்க என்னதான் நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு லீடர் படத்துல ஒரு சீக்வன்ஸ்ல சாம் வில்சன் கிட்ட சொல்லுவாரு. லீடர் சாம் கிட்ட அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க யார் வந்துட்டு இருக்காது, அவங்க எதுக்காக வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத லீடர் தெளிவா சொல்லாததுனால இது வரப்போற டூம்ஸ்டேக்காக ஒரு பிளாட் ஹோலா இருக்குமோ, மேபி இருக்கலாம். அதுக்கப்புறம் படத்தோட எண்டிங்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்த டோராஸை சாம் வில்சன் சந்திச்சு அவர்கிட்ட ஒரு புது டீமா அவெஞ்சர்ஸ் டீமா ஒன்னு சேர்க்க போறதா சாம் வில்சன் அவர்கிட்ட சொல்லுவாரு. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு முன்னாடி இப்படி ஒரு டீம் ரெடி ஆகணும்னு நம்ம எதிர்பார்த்தது தான். டாக்டர் டூம் எதிர்த்து கேப்டன் அமெரிக்கா ஒரு டீம் ரெடி பண்ண போறாருன்றதுக்கு இது ஒரு அடித்தளமா இருக்கும். யார் யார் அவரோட டீம்ல சேர்க்க போறாருன்றது தெரியல. எம்சியூவோட பழைய சூப்பர் ஹீரோஸும் மல்டிவர்ஸ் சாகால வரப்போற சில முக்கியமான சூப்பர் ஹீரோஸும் ஒன்னா சேர்ந்த ஒரு சூப்பர் ஹீரோஸ் டீமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல கேமியோஸும் அவ்வளவா இருந்திருக்காது. வேர்ல்டு வார்களுக்கு வரப்போகுதுன்றது இந்த படத்துல எங்கேயுமே கூறப்படலனாலும் நம்ம பழைய இன்கிரெடிபிள்களுக்கு இந்த படத்துல டீஸ் பண்ணது சூப்பராகவே இருந்துச்சு. எனிவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.